புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பதி செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடி படையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. அதன் பேரில் அன்னமயா மாவட்டம் வீரப்பள்ளி மண்டலத்தில் கோமிடோனி செருவு பகுதியில் வனத்துறையினருடன் ரோந்து சென்றனர். அங்கு காரில் சிலர் செம்மரங்களை ஏற்றிக் கொண்டிருந்தனர். அதிரடி படையினரை பார்த்த கடத்தல்காரர்கள் தலை தெறிக்க ஓடத் துவங்கினர். அவர்களை விரட்டிய அதிரடி படையினர் 8 பேரை மடக்கினர். பலர் தப்பியோடினர். ஒரு கார், ஒரு பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. காரில் 10 செம்மர கட்டைகள் இருந்தன. கைது செய்யப்பட்ட 8 பேரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கர்நாடகாவில் பெரிய அளவில் செம்மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தகவல் அளித்தனர். அதன் பேரில் கர்நாடக மாநிலம் ஹோஸ்கோட்டா தாலுகா கடிகனஹள்ளியில் அதிரடி படையினர் சோதனை நடத்தினர். அங்கு தைலமரத் தோப்பில் 6 டன் செம்மரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்த 4.2 கோடி ரூபாய் மதிப்பிலான 185 செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலில் தொடர்புடைய முக்கிய ஆசாமிகளை கைது செய்ய விசாரணை தொடர்கிறது. இந்த சம்பவத்தில் சிறப்பாக செயல்பட்ட அதிரடிப்படை வீரர்களுக்கு பொறுப்பாளர் சுப்பராயுடு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார்.